வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம் வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் பை ரபீந்திரநாத் தாகூர். ஸோ நம்ம ரபீந்திரநாத் தாகூர் நமக்கு நல்லா தெரியும், இந்தியன் போயட், பெங்காலி. ஸோ அவர் May 7, 1861 கல்கட்டாவில் பிறந்திருக்காரு. ப்ராமினன்ட் பெங்காலி ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. ஹீ இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் த 13th சில்ட்ரன். அவர் ஹோம் ஸ்கூல் தான் பண்ணாங்க. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 ஏஜ்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் ரொம்ப நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 1913 வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட இந்த போயம் ரொம்பவே ஒரு ஃபேமஸான போயம், ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான போயம். ஸோ கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த கலெக்ஷனில் 35th நம்பர் போயமாக தான் இது இருக்குது. ஸோ கீதாஞ்சலி அப்படின்னாலே சாங் ஆஃபரிங், கீதா அஞ்சலி. ஓகே, கீதாஞ்சலினா சாங் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது 1910 பெங்காலியில் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதையே தாகூர் தானே 1912 இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி 1913 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது பயங்கர இன்டர்நேஷ்னல் அக்ளைம் வாங்கியிருக்கு. ஸோ இந்த போயம் டோட்டலாக கீதாஞ்சலியில் 157 போயம்ஸ் இருக்குது. த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போயம்ஸில் மொத்தம் 103 போயம்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் 103 போயம்ஸ் மொத்தம் வச்சுருக்காரு டகோர். ஒரிஜினல் வெர்ஷனில் 157, டகோரோட இங்கிலீஷ் வெர்ஷனில் 103 போயம்ஸ். சென்ட்ரல் தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவோஷன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் டிவைன் விச் இஸ் காட். ஸோ இதுதான் இதோட ஷார்ட் ப்ரீஃப் ஆஃப் த போயம். ஸோ லிட்ரரி ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லிரிக்கல் ஸ்டைல். ஸோ இந்த நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 1913 கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு கீதாஞ்சலியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படிங்கிற இந்த போயம் ஓட பெங்காலி டைட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சித்தோ ஜெத்தா. In 1917 Tagore read out the English version, then called Indian prayer, at Calcutta's National Congress session. ஸோ இந்த போயம் அவர் படிச்சிருக்காரு. ஸோ வாங்க, ரொம்ப ஒரு அழகான போயம். ஸோ எல்லாருக்கும் இந்தியனாக இருந்துட்டு தெரிய வேண்டிய ஒரு போயம், இந்தியன் ப்ரேயர் இல்லையா? பார்க்கலாம். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ, வேர் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் பீன் broken up into fragments by narrow domestic walls, where words come out from the depth of truth, where tireless striving stretches its arms towards perfection, where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit, where the mind is led forward by thee into ever-widening thought and action, into that heaven of freedom, my Father, let my country awake. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு போயம். ஸோ வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை. ஸோ எப்போ என்னோட மக்களுக்கு அவங்க ஃபியர்னால் இருக்க மாட்டாங்க, தலை குனிய மாட்டாமல் ஒரு டிக்னிட்டியோடு வாழ வேண்டிய நிலைமை வருதோ, அதுதான் சுதந்திர இந்தியா அப்படின்னு சொல்கிறார். சுதந்திரம் அப்படின்னா என்ன? ஸோ இட் இஸ், நம்ம பார்த்தோம் இதோட டேட் ஆஃப் பப்ளிகேஷன் என்ன, 1912 and 1913. ஸோ அந்த சமயத்தில் ஒரு சுதந்திர இந்தியா என்னவா இருக்கணும் அப்படின்னு என்விஷன் பண்ணி எழுதியிருக்காரு டாகோர். ஸோ என்னோட மக்கள் ஃபியர் இல்லாமல் இருப்பாங்க, தலை குனிஞ்சு வாழ மாட்டாங்க, தலை நிமிர்ந்து வாழ்வாங்க, யாருக்கும் அடிமைத்தனமாக வாழ மாட்டாங்க. ஸோ இதான் அவர் சொல்கிறார். வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ, நாலேஜ் எஜுகேஷனுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், யாருக்கும் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லாமல் எல்லாருக்கும் நாலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திர நாடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் விஷனில் பார்க்குறாரு.
where the world has not been broken up into fragments by narrow domestic walls. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் நிறைய டொமஸ்டிக் வால்ஸ் ஆஃப் என்ன மாதிரி வால்ஸ் இருந்தது, ரிலீஜியன் இருந்தது, காஸ்ட் இருந்தது, க்ரீட் இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம பிளவுபட்டு கிடக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப யுனைட்டடாக இருக்கணும். இந்த வேர்ல்டே வந்து யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பவுண்ட்ரிஸில் நம்மளை அடைக்காமல் நம்ம வந்து ஃப்ரீயான ஒரு லைஃப், காஸ்ட், க்ரீடு, ரிலீஜியன், நேஷ்னாலிட்டி இதெல்லாம் பார்க்காம ஒரு ஹியூமன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜென்ரல் இதில் வந்து நம்ம பார்க்கப்படணும். வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத். ஸோ எல்லாரும் வந்து ஹானஸ்டாக பேசணும். உள்ள ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசுறது செய்யக்கூடாது. ஸோ பீப்புள் தே ஷுட் ஸ்பீக் த ட்ரூத் சின்சியர்லி. டிசீட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, மாற்றி பேசக்கூடாது, புறம் கூறக்கூடாது. இது எதுவுமே பண்ணாமல் வேர்ட்ஸ், நம்ம நினச்ச வேர்ட்ஸை உண்மையாக பேசணும். அது எப்போ நம்மளால் பேச முடியுதோ அப்போ தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார். வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ் இட்ஸ் ஆர்ம்ஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளோட கண்டினியூஸ் எஃபர்ட்டு எல்லாத்தையும் போட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எக்ஸலன்ஸும் நம்ம வந்து காட்டணும். இந்த நாடை முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே எதுக்குமே வந்து குறுக்கு வழி கிடையாது. குறுக்கு வழி இல்லாமல் பாடுபட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட எஃபர்ட் மூலிமா நம்மளோட நாடு வந்து பர்ஃபெக்ஷன் அடையணும். அப்போ தான் அது வந்து சுதந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். Where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit. ஸோ நம்மளோட லைஃப் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் அண்ட் லாஜிக் இதுதான் இருக்கணுமே தவிர மூட நம்பிக்கைகள் எல்லாம் வந்து விட்டுறணும். dreary desert sand of dead habit அப்படின்னு சொல்கிறார். கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் வந்து நமக்குள்ளே வரணும். அந்த 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 பகுத்தறிவு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் முன்னேற முடியும். ஆனால் அந்த பகுத்தறிவு வந்து ஒரு மூட நம்பிக்கையினால் வந்து தடைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம டகோரோட விருப்பம். where the mind is led forward by thee into ever widening thought and action. ஸோ இந்த மைண்டை வந்து நீங்கள் வழி நடத்தணும். into ever widening thought and action. ஸோ எந்த ஒரு நேரோ மைண்டட்னஸும் இல்லாமல் ப்ராக்ரெசிவாக இருக்கக்கூடிய தாட்ஸும் ஆக்ஷன்ஸ்க்கும் எங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். யார்கிட்ட பேசுகிறாரு? கீதாஞ்சலி. அதனால் கடவுள்கிட்ட பேசுகிறார். into that heaven of freedom. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம், அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை நாங்கள் சுவாசிக்கிறோம். into that heaven of freedom அப்படின்னு சொல்கிறார். ஹெவன் அப்படின்னால என்ன? ஹெவன் அப்படின்னா the best place. ஓகே, and into that heaven of freedom, அந்த மாதிரி ஒரு ஹெவன் இருக்கிற அந்த சுதந்திரத்தை நாங்கள் சுவாசிக்கணும். my father let my country awake. அந்த மாதிரி ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க என்னோட கண்ட்ரிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஃப்ரீடம் வந்து நாங்கள் அடையணும். ஆனால் அது எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் அடையக்கூடாது. நாங்கள் வந்து நல்லா ப்ராக்ரெசிவாக இருக்கணும். நாங்கள் ஒரு ரேஷ்னல் சொசைட்டியாக இருக்கணும். நாங்கள் வந்து நல்ல டெவலப் ஆகி நல்லபடியாக நாங்கள் வந்து முன்னேறி போகணும். எங்கள் உழைப்பால் முன்னேறணும். நாங்கள் நினச்சதை உண்மையை பேசணும். நாங்கள் நினச்சதை பேசணும். யாருக்கும் தலை குனியாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும். இதுக்கு எங்களுக்கு நல்ல சுதந்திரம் வேணும். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு காடை கேட்குறாரு. ஸோ இட்ஸ் அ லவ்லி போயம். இந்தியன் ப்ரேயர்னு இவர் இதுக்கு வந்து பேர் வச்சது எதுக்குன்றது இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ டகோர் ஹைலைட்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஃப்ரீடம் அண்ட் யூனிவர்சல் ஆக்சஸ் டு நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது, நேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாலேஜ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அது எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், எங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்டு தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம், அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு.
encapsulates his dreams for an India where people live with dignity, truth, unity, guided by reason and striving for perfection. ஸோ இதான் வந்து இந்த போயம். ஸோ such a lovely poem. ஸோ இந்த போயமோட தீம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அண்ட் ஃபியர்லெஸ்னஸ். ஸோ எடுத்தோடனே அதை நம்ம பார்த்தோம். நாலேஜ் அண்ட் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் எல்லா தரப்புக்கும் கிடைக்கணும். நாலேஜ் யாருக்கும் வந்து பவுண்ட்ரிஸ் இல்லாமல் இருக்கணும். யூனிட்டி அண்ட் பிரதர்ஹுட். ஸோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் மக்கள் வாழணும். ட்ரூத் அண்ட் இன்டெகிரிட்டி. எல்லா மக்களும் ஹானஸ்டாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் சின்சியராகவும் இருக்கணும். ரேஷ்னல் திங்கிங், மூட நம்பிக்கைகள் இல்லாமல் இருக்கணும். நல்லா உழைச்சி அதன் மூலிமா வந்து ப்ராக்ரஸை அடையணும். ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு ஆனஸ்டான ஒரு போயம், ரொம்ப ஒரு அழகான ஒரு போயம். கீதாஞ்சலியில் போயம் நம்பர் கீதாஞ்சலி வேர்ஸ் நம்பர் 35, வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். சச் அ லவ்லி போயம். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.